குட்டீஸ். ஹலோ. ரோட்ல இருக்கும் டிராஃபிக் ஜாமு. இதுதான் நம்ம குட்டீஸ் ஃபேவரட் சண்டே ஜாமு. ஆமா ஆல்வின், இந்த சண்டே ஜாம்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. குட்டீஸுக்குலாம் ரொம்ப அழகா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேம்ஸ். ஆமாண்ணே. ஆமா. இப்போ எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? சண்டே ஜாம்னு சொல்றீங்கல்ல, ஜாம்னா என்னண்ணே? ஜாம்னா ஜீசஸ் அண்ட் மீ. நீ பிரெட்ல முக்கிற ஜாம்னு நினைச்சிட்டா அடிப்படுவா. அப்படிதான் நினைச்சேன். மீங்கிறது தான் இதோட ஃபுல் மீனிங். ஓகேவா? ஓகேண்ணே. ஆமா, இன்னைக்குள்ள தலைப்பு என்ன தலைப்பு? தலைப்பு உண்மையான நட்பு. ஆமா, உண்மையான நட்பு எப்படிலாம் இருக்கும்ட்டு பாடல் வேலை, கதை வேலை, செய்தி வேலை எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? பார்த்துடலாண்ணே. சரி குட்டீஸ், ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? அண்ணா என்ன அதுக்குள்ள ப்ரோக்ராம் போயிட்டீங்க? ஏன்பா? நம்ம எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோண்ணே? ஏசப்பட்ட பேசிட்டு போறோம். அப்ப பிரேயர் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? எல்லாரும் சேர்ந்து எங்க கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. சரிங்க? கண்களை மூடிக்கிடுங்க, கை கூப்பிடுங்க. அண்ணன் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லுங்க. சொல்லிடுறேன். அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததற்கு நன்றி. இந்த நாளை தந்ததற்கு நன்றி. உண்மையான நட்பு, உண்மையான நட்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறீர். அதற்காக நன்றி. நீரே வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே ஆல்வின், அடுத்து சிங்கிங் செஷன்ல போயிடலாமா? சரிண்ணே. சிங்கிங் செக்ஷன் யார் நடத்துறதுக்கு வரா? அட நம்ம பிராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணனும். அப்படியா? ஆமா, அவங்க சூப்பரா பாட்டு சொல்லி தருவாங்க. குட்டீஸ், நீங்களும் அவங்களோட சேர்ந்து நல்ல பாட்டு பாடலாமா? எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே. ஹாய் குட்டீஸ். ஹாய் பிராங்க்லின் அண்ணே. அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஆமா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனே. ஆமா, உங்களை பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. பிள்ளைங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன உங்களே பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஓகே. அதாவது காலங்கள்லாம் போயிட்டு தானே இருக்கும். ஆமா, போயிட்டே இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? கேளுங்க. அண்ணே, ஏதாவது கார்டன் சைடு, தோட்டத்து சைடு போயிருக்கீங்களா? போயிருக்கேனே. அங்க என்ன இருக்கும்? அங்க மரம் இருக்கும், செடி இருக்கும், கிணறு இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அதாவது செடியில முக்கியமா ஒரு விஷயம் இருக்கும். நீங்க போனீங்கனாலே அப்படி ஸ்மெல் அப்படியே செமையா இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஆமாண்ணே, பூ இருக்கும். கரெக்டா சொல்றீங்க. எஸ், பூ இருக்கும். நீங்க தோட்டத்துல போனீங்கன்னா பூலாம் பார்த்திருப்பீங்க. பூ எவ்வளவு நல்லா ஸ்மெல்லா மனமா இருக்கும். அப்படிதானே? அண்ணே, பூனாலே நமக்கு பிடிக்கும். ஏன்னா அதோட ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா. அதை விட மனமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லவா? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? செண்டா இருக்குமோ? அதெல்லாம் கிடையாதுனே. அதை விட நல்ல பியூட்டிஃபுல்லான மனமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி தான் இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல இருந்து அதை நம்ம கத்துக்கலாம். இந்த பாட்டு சொல்லுதா? ஆமா. சோ நம்ம இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் பாடுறோம். குட்டீஸ், நீங்க கவனிங்க. அது என்ன விஷயம்னு கண்டுபிடிங்க. ஓகே. அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண பூக்களை பாரு. விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அண்ணே, இந்த பாட்டுல கவனிச்சிங்களா? அதுக்கு நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வியை நம்ம பிள்ளைங்களும் அதுக்குள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈஸியா. ஆமாண்ணே. அது என்ன பூ? அது இயேசுவின் அன்பு. நீங்க சொல்றது எங்களை கேக்குது. இயேசுவின் அன்பு. அப்படிதானே? ஏசப்பாவோட அன்பு தான் இருக்கிறதுல பியூட்டிஃபுல்லானது, மனமானது. காரணம் என்ன தெரியுமானே? நல்லா கவனிங்க. நீங்க யாரு மேல அன்பா இருப்பீங்க? நான் எங்க அம்மா அப்பா மேல. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா உங்களுக்கு டெய்லி சாப்பாடு பொங்கி தராங்க, உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துக்குலாம் நீங்க அன்பா இருக்கீங்க. வேற யாரு மேல அன்பா இருப்பீங்க? வேற ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, உங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்க கூடவே இருக்காங்க, விளையாடுறதுக்கு கூட இருக்காங்க. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேல அன்பா இருப்போம். ஆனா நல்லா கவனிங்க, உங்களுக்கு யாராச்சும் தீங்கு செஞ்சா அவங்க மேல நீங்க அன்பா இருப்பீங்களா? தீங்கு செஞ்சா அன்பா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அன்பா தான் இருப்போங்கிறீங்களா? நல்லா கவனிங்கம்மா. பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாருன்னு சொல்லிட்டு. நம்ம மோசமான பிள்ளைகளா இருக்கும்போது கூட ஏசப்பா நம்மளோட மேல வச்ச அன்புனால இந்த பூமியில வந்து நமக்காக உயிரே கொடுத்தாங்க. அப்ப அவருடைய அன்பு தான் உண்மையான சூப்பரான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு சொல்லுது. ஸோ நம்ம இந்த சாங்கை நம்ம சேர்ந்து கத்துக்கலாமா?
கற்றுக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த சாங்கை நம்ம பாடிக்கிட்டே நீங்கள் நல்லா சத்தமாக பாட போறீங்க, நாங்களும் பாடுவோம். பாடும்போது அதுக்கான ஆக்ஷனை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பண்ண தேவையில்ல, இப்போ நீங்கள் நல்லா பாடணும். வாயை திறந்து பாடுவீங்களா இல்லை அந்த பக்கமாக ஓடுவீங்களா? பாடிடுவாங்க நம்புறேன். பாடிடுவாங்களா? ஆமாம். சரி, ஓகே தம்பி, சோஃபாவில் உட்காந்துருக்க தம்பி ஒன்னதான், சரியா? சத்தமாக பாடணும், நீ பாடுறது எனக்கு கேட்கணும், புரிஞ்சா? கேட்டுறோம். சரி. அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம், நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அண்ணா ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கேன். ஆனா நீங்க சொன்ன அந்த பையன் பாடவே இல்லைண்ணே. நிறைய பேர் நீங்க பாட மாட்டீங்க, அப்படியே ஸ்நாக்ஸை சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆமா, அடுத்த இப்ப சேனலை மாத்தலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, அடுத்த அந்த சேனல் போலான்னு பார்க்க. அப்படி சொல்றாங்க, சொல்லிடக்கூடாது, அதை சொல்லிடக்கூடாது, சொல்ல மாட்டேன். சரி, ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சேர்ந்து சூப்பரா அழகா நீங்க பாடணும். அதே சமயம் என்ன பண்ண போறீங்க? எலும்பின்னு ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? எல்லாரும் எழுந்திருச்சுக்கலாமா? 1 2 3 எலும்பிக்கோங்க. குட். எல்லாரும் இப்ப நம்ம சேர்ந்து பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண போறோம். அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம், நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அண்ணே பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டாங்களா? அந்த பூக்களை விட அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்கனே. உண்மையாவே அந்த வரிகளோட அர்த்தத்தெல்லாம் உணர்ந்து ஆக்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பரவாயில்ல, உண்மையிலே சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சாங்கோட நாங்க இன்னொரு வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ஓகே குட்டீஸ், பாட்டுலாம் எப்படி ரொம்ப அழகா இருந்துச்சா? எல்லாரும் சூப்பர் ஆக்ஷன் போட்டீங்களா? ஆக்ஷன் போட்டுல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ அடுத்து வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. வசனம் சொல்லி கொடுக்கறதுக்கு யார் வரா? அவங்களே பார்த்துட்டு. ஓகே, நீங்களே பார்த்துக்கோங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏக்கா, நான் இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கறதுக்காக காட்டுல இருந்து வேகமா வந்தேன். காட்டுல இருந்து வந்தியா? ஆமா, என் கால்லாம் வலிக்கு ரொம்ப ஸ்பீடா வந்தேன். இந்த பிள்ளையில பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா உனக்கு? ஆமாக்கா, நீங்க வேற இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்க வாரீங்கன்னு சொன்னாங்களா, அதான் ரொம்ப ஸ்பீடா வந்தேன். குட் பாய். ஆமா, நீங்க இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுக்க போறீங்க? நாம இன்னைக்கு ஒரு சின்ன வசனம் தான் படிக்க போறோம். நான் சொல்ல நீ சொல்றியா? நீங்க சொல்லித்தாங்க, நாங்க அதை கேட்டு சொல்றோம். சரியா? ஓகே, சொல்லித்தாங்கக்கா. நான்
நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான் 15:12. இது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நீங்க இன்னொரு ட்ரிப் ரெண்டு லைனா சொல்லித்தாங்க. சொல்லுவோமா? ஆமா, எனக்கு மனப்பாடம் ஆகணும்ல. சொல்லித்தாங்க. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சூப்பரா சொன்னாங்களா? இப்ப நம்ம மனப்பாடமா சொல்லணும். ஆமா, நீங்களும் மனப்பாடமா சொல்லணும். நான் கவனிச்சு கேட்டுட்டே இருப்பேன். யாராவது தப்பு விட்டீங்கன்னா நான் டபக்குன்னு பிடிச்சிருவேன், பாத்துக்கோங்க. ஆமா, அதனால நீங்க மனப்பாடமா சொல்றீங்களா? நான் ரெடி. 1 2 3 சொல்லவா? சொல்லு. 1 2 3. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டாங்க. நீங்களும் சூப்பரா சொன்னீங்க. ஆமா, ஒரு ஹைஃபை கொடுங்க. ஹாய். குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? கிளப் 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 கிளப். நம்ம அப்போ இன்னொரு வாரம் இன்னொரு வசனம் படிச்சுட்டு வருவோம். அப்போ முடிஞ்சா நான் வசனம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரியா? அப்போ எல்லாருக்கும் பாய் சொல்லிடுவோமா? பாய். ஓகே குட்டீஸ், வசனங்கள் எல்லாம் அழகா படிச்சிங்க. இப்போ அடுத்து என்ன? வேற என்ன? பைபிள் ஸ்டோரி தான். அதேதான். ஆமா, பைபிள் ஸ்டோரி சொல்ல யார் வராங்க? பைபிள் ஸ்டோரினாலே நம்ம எப்போதும் சொல்ற நம்ம ரவி அண்ணன் தான். அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் கேட்க ரெடியா? வாங்க கேட்கலாம். ஹலோ குட்டி பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு உண்மையான அன்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பைபிள் கதை பார்க்க போகிறோம். எல்லோரும் இப்போ தான் விபிஎஸ் முடித்து அத்தை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு ஜாலியாக போயிருப்பீங்க. இல்லை டூர் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொன்று, அடடா இன்னும் 2 வாரத்தில் நமக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போதே அந்த பயம் வேறு இருக்குல்ல உங்களுக்கு. பரவாயில்ல, ஆனால் ஸ்கூலில் போனால் சிலவங்க ஜாலியாக இருக்கும், சிலவங்க தான் பயப்படுவீங்க. பரவாயில்ல. இப்போ நிறைய சொந்தக்காரங்க வீட்டு போய்ட்டு அங்கேயிருந்து பார்த்துட்ருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்ககிட்ட சொல்லுங்கள், என்ன தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் பார்க்குறதோட அவங்களையும் பார்க்க முடியாது, உற்சாகப்படுத்துங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அவங்கள ஆர்வப்படுத்துங்க. ஓகே, உண்மையான அன்பு. பைபிளில் உண்மையான அன்பு வச்சுருந்தா யார் தெரியுமா? தாவீதும் யோனத்தானும். சொல்லுங்க, தாவீதும் யோனத்தானும். தாவீது யோனத்தான் யார் தெரியுமா? சவுலுடைய மகன். சவுல் யார்? அவர் தான் முதல் ராஜா. சவுலுக்கு தாவீதை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா முதலிருந்தே எல்லாரும் தாவீதை ரொம்ப புகழ்கிறாங்க, தாவீதுக்கு தான் பெரிய பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சவுலுக்கு முதலிருந்தே தாவீதை கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அவர் கொல்லணுன்னே இருப்பார். ஆனால் அந்த சவுலுடைய சொந்த மகன் யோனத்தான் நம்முடைய தாவீதோடு நெருங்கிய நண்பன். என்ன பண்ண முடியும்? அன்பாக ஒருத்தரை நேசிக்கும் பொழுது அவங்கள பிரிய முடியாது. யார் எவருன்னு பார்க்க முடியாது. எந்த சூழ்நிலை அவங்க எப்படிப்பட்டவங்க எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஒருத்தரை பிடிச்சிருந்தா நம்ம அன்பாக இருப்போம். அப்படி தானே? அப்படி தான் தாவீதும் யோனத்தானும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஒரு நாள் ராஜா சவுல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் விருந்து வச்சார். விருந்துனா அடிக்கடி வைப்பாங்க. அவர் ராஜா அடிக்கடி விருந்து எல்லோரும் கூப்பிட்டு வைப்பார். அப்படி ஒரு விருந்துக்கு எல்லோரும் அந்த விருந்து வச்சா, ராஜா விருந்து வச்சா அந்த அரண்மனை ரோல் முக்கியமானவங்க எல்லாருமே வரணும். தாவீது ஒரு முக்கியமான தாரே, அதனால் தாவீதையும் அந்த விருந்து கூப்பிட்டுருந்தார். அது நேரத்தில் தாவீதுக்கு தெரியும், இந்த சவுலுக்கு நம்ம பிடிக்கலை, நம்மளை ஏதாவது கொன்றுவார், ஏதாவது பண்ணுவார், ஒருவேளை அந்த விருந்துக்கு போயிருந்தால் நம்ம கொண்டு போடுவார் அப்படின்னு நினச்சிட்டு யோனத்தான் நான் இந்த விருந்துக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு, எப்படா என்னை கொல்லான்னு இருக்கிறாரு,
உடனே யோனத்தான், ஆமாம் தாவீது, நானும் அதை நோட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். என்ன செய்யலாம்? இப்போது நான் விருந்துக்கு வராமல் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு குடும்ப வேலையாக பெத்லஹேம் போயிட்டு நீ அப்பாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போடான். ஒன்று சரி சரி நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் என்ன பண்ணால் அந்த விருந்து போய் உட்காந்துருந்தான். ஒரு சேர் சவுல் பார்த்தார், ஒரு சேர்லேயே ஆள் இருக்குது. இது என்ன இந்த சேரில் ஆளை காணும், யார் வரணுங்க? ஓ தாவீது வரலையா? உடனே கேட்டு, ஏன் தாவீது வரல, தாவீதுக்கு என்னாச்சு? உடனே சொன்னால், அப்பா இந்த அவர் என்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டார், அவங்க முக்கியமான ஒரு குடும்ப வேலையாக பெத்லஹேம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்கிறார், எனக்கு வர முடியலப்பா. ஒன்று சவுல் ரொம்ப உட்காந்துட்டு, என்ன நினச்சிட்ருக்காமே என்ன நினச்சிட்ருக்காமே, அவ்வளோ பெரிய ராஜா எவ்வளோ பெரிய இது அரேஞ்ச் பண்ணியிருக்கு, அதோட பெரிய ப்ரோக்ராம் அவனுக்கு, அவனை நான் கொல்லணும்னு தேடிட்டே இருந்தேன், தப்பிச்சே இருக்கான். உடனே யோனத்தானுக்கு தெரிஞ்சது, ஆஹா தாவீது சொன்னது கரெக்டு தான், தாவீது கொல்றதுக்காக நம்ம அப்பா பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவுக்கு ரொம்ப கோபம். எப்படி தெரியுமா, ஈட்டி எரிஞ்சு யோனத்தான் மேலே எரிஞ்சிட்டார். யோனத்தான் அந்த இருந்து விலகி வெளியே தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஓடி போய் தாவீதுகிட்ட போனான், தாவீது நீ சொன்ன மாதிரியே தான்ப்பா எங்கள் அப்பா உன்னை கொல்லணும்னு தட்டிகிட்டே இருக்கிறாரு, நான் உண்மையாக நேசிக்கிறேன், நீ என் உண்மையாக நேசிக்கிற. 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், ரொம்ப அன்பாக இருக்கோம், நம்ம அப்பா நம்மளை கொல்ல பார்க்குறாரு, ஏன்னு தெரியலன்னு சொல்லி யோனத்தான் எல்லா சூழ்நிலையும் தாவீது விட்டு கொடுக்கல. இன்றைக்கி சில நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க, அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தாவீதும் யோனத்தானும் நட்புக்கு ஒரு நல்ல உதாரணம். எல்லா காலகட்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நல்ல எல்லா நேரத்திலும் உதவி செஞ்சாங்க. உங்களுக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நல்லவங்களாக இருக்கணும், கெட்ட பழக்கம் உள்ளவங்கள நண்பராக சேர்க்கக்கூடாது. அவங்கள விலக்கிட்டு உண்மையாக ஜெபிக்கிற, சண்டே ஸ்கூலுக்கு வர்ற, விபிஎஸ் வர்ற அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. சிலவங்க ஸ்கூலில் அப்படிப்பட்ட நம்ம சர்ச்சுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, வேறு மதத்தை சேர்ந்த ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க, அது கூட நல்லது, நல்ல பழக்கம் தான். ஆனால் அவங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. உன்னை உண்மையாக நேசிக்கணும். சிலவங்க உன் சாப்பாட்டுக்காக உன் சாக்லேட்டுக்காக மட்டும் நேசிப்பாங்க, அப்படி அவங்கள ஏற்றுக்கொள்ளாத. தாவீதும் யோனத்தானும் போல் உண்மையான அன்போடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுரு, உனக்கு கடைசி வரைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா கட்டத்துக்கும் உதவியாக இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம். மீண்டும் ஒரு அழகான கதை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஓகே குட்டீஸ், பைபிள் ஸ்டோரியை அழகாக இருந்து கேட்டீங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டோரி கேட்க போகிறோம். அந்த ஜென்ரல் ஸ்டோரியை சொல்ல யார் வராங்க? நம்ம ஜோஷுவா அண்ணன் தானே வராங்க. நம்ம ஜோஷுவா அண்ணனா? ஜாலியாக இருக்குது, நமக்கே கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. குட்டீஸ் நீங்களும் ஜாலியாக இருங்க. ஜென்ரல் ஸ்டோரி என்னன்ட்டு அப்புறமா பார்க்கலாம். ஓகே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் கதை கேட்க ரெடியாக வந்துட்டிங்களா? குட், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? அதுபோல் சேமனனுக்கு ஒரு நண்பர் இருந்தான், ரொம்ப உயிர் நண்பன். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் சாப்பிட போவாங்க, ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூல்லேயும் கிளாஸ்லேயும் பக்கத்தில் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி வீட்டு பாடம் எழுதுவாங்க, எங்கே போனாலும் இணை பிரியாத நண்பர்களாக இருப்பாங்க. ராஜாண்ணனும் அதே போல் சேமனன்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எங்கே போனாலும் சரி, அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சாலும் சரி, சேமண்ணை அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சேமண்ணை வீட்டில் என்ன சாப்பாடு சரி, ராஜா அண்ணன் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்தளவு ரொம்ப நேசித்து உயிர் நண்பனாக இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு அது 2 பேரும் 8ஆம் கிளாஸ் படித்து முடிச்சிட்டாங்க. அவங்க முடித்ததும் இப்போ நமக்கு லீவ் விட்டாங்கல்ல மே மாதம், அதுபோல் அந்த 2 அண்ணனுக்கும் லீவ் விட்டாங்க. சேமண்ணன் கேட்டான், எங்கே ராஜா போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக கேட்கான். அந்தோடனே சேமண்ணன் ராஜா அண்ணன் சொல்கிறாங்க, சாம் நம்ம காட்டுக்குள்ளே கொஞ்சம் அட்வென்ச்சராக ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமாக ஏதாவது போயிட்டு வரும், இடத்துக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி சேமன் சொல்கிறாங்க. அந்தோடனே சேமும் சரி ராஜா, நம்மளும் ஒன்றா போயிட்டு நல்லா காட்டை நல்லா சுற்றி பார்த்து அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருந்து வருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு முடிவு எடுக்காங்க. 2 பேரும் நல்லா சைக்கிள் எடுத்துகிட்டு நல்லா ஸ்பீடாக காட்டில் போய் ரீச் ஆகிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே போனதும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அழகழகான பூக்கள் பார்க்குறாங்க, நல்லா பெரிய பெரிய மரங்கள் பார்க்குறாங்க, நல்லா அழகாக இருக்குது. காட்டுக்குள்ளே போனோன்னு எப்படி இருக்கும், நல்லா குழுன்னு இருக்குல்ல. அது போல் ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களும் உள்ள அப்படியே தூரமாக போய்கிட்டு இருக்காம, திடீர்னு ஒரு சமயத்தில் ஒரு தூரத்தில் ஒரு பெரிய உருவம், கரடி என்னாச்சுன்னா அங்கேருந்து தூரமாக வந்துட்டு
சேமனனை நோக்கியும் ராஜாண்ணனை நோக்கியும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. சேமனனுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி ராஜாண்ணன் சொல்கிறாங்க, சாம் நான் மரத்தில் ஏறிடுதேன், நீயும் மரத்தில் ஏறிடு அப்படின்னு சொல்லி ராஜாண்ணன் சொல்லிட்டு சாம் குடுன்னு ஓடி மரத்து மேலே ஏறிட்டாங்க. ஆனால் ராஜாண்ணனுக்கு மறையாறவே தெரியலை. ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறான், இப்படி தொத்தி இப்படி பார்க்குறான். ஆனால் ராஜாண்ணனுக்கு மறையேறவே முடியலை. சேமனே கட மேலே ஏறி மேலே உச்சியில் போய் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துட்டான். கரடி அங்கேருந்து பையா ராஜாண்ணனை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ராஜாண்ணனுக்கு ரொம்ப பதட்டம், ஐயோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டம் ஆயிட்டான். அந்த ஒரு முடிவு எடுத்தான், நம்ம செத்த மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கீழே அப்படியே படுத்துட்டான். கரடி பையா வருது, வந்து சேமனை மேலே நல்லா பாதுகாப்பாக இருந்துட்டான். ஆனால் ராஜாண்ணே கீழே தரையில் அப்படியே செத்த மாதிரி படுத்துட்டான். ராஜாண்ணே பக்கத்தில் அப்படியே கரடி வருது, அப்படியே பக்கத்தில் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கு, முகர்ந்து பார்க்கு, பையா வருது. காலு அப்படியே பையா முகத்துக்கிட்ட அப்படியே முகத்தை வைக்கிறு. அந்தனே கரடியோட குணம் என்ன உங்களுக்கு தெரியுங்களா? செத்த உணவு அது சாப்பாடாது. அதனால தான் ராஜாண்ணே கொஞ்சம் புத்திசாலியாக யோசித்து செத்த மாதிரி நடிச்சிடலாம்னு சொல்லி செத்த மாதிரி நடிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையிலும் கூட கரடி அவனை பார்த்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே செத்த உணவு போல அப்படின்னு நினச்சி அப்படியே போயிட்டு உடனே ராஜாண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நல்ல வேலை நம்ம பொழைச்சிக்கிட்டோம், சேமண்ணே ரொம்ப சேஃபாக மேலே போய் உட்காந்துட்டானே, நான் கீழே படுத்திருக்கேன், கரடி சாப்பிட்ருப்போன்னு சொல்லி பயத்திலே படுத்திருந்தான். ஆனால் கரடி ஒன்றுமே செய்யாமல் செத்த மாதிரி நடித்ததுனால அப்படியே கரடி அவனை செத்த உணவு நினச்சி அப்படி பார்த்துட்டு போயிட்டு உடனே சேமண்ணே குடுன்னு கீழே இறங்கி ராஜாட்ட கேட்கான், அந்த கரடி உன்ட காதில் ஏதோ சொன்னிச்சே, என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே ராஜா என்ன சொன்னாங்க தெரியுமா, கரடி என்கிட்ட ஆபத்தில் உதவாத நண்பர்கள் கூட சேராத அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ ஏன் கூடயும் சேர மாட்டியா அப்படின்னு சொல்லி சேம் கேட்டான். ஆமாம், நீ தான் என் ஆபத்தில் உதவி செய்யாமல் உன்னோட நன்மைக்காக மட்டும் நீ கடகடன் மேலே ஏறி போயிட்ட, நீ என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜாண்ணே ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ், ரொம்ப க்ளோஸாக நட்பாக இருப்போம் நம்ம ஒரு சில பேர்கிட்ட, கூடவே இருப்போம். ராஜாண்ணனை சேமண்ணன் மாதிரி எங்கே போனாலும் ஒன்றாவே போவோம், ஒன்றாவே பண்டை வாங்கி சாப்பிடுவோம், ஒன்றாவே வீட்டில் இருப்போம், ஒன்றாவே கிளாஸில் இருப்போம், ஒரே மாதிரி டியூஷன் போவோம், எங்கேனாலும் ஒன்றா இருப்போம். ஆனால் ஒரு ஆபத்துன்னு உனக்கு வரும்போது அவனை திரும்பி பார்க்கும்போது இருக்கவே மாட்டான். அவன் உண்மையான நண்பனா? இதே மாதிரி தான் சேமண்ணை மாதிரி உண்மையான நண்பனாகவே இருக்க மாட்டான். நம்மளும் கூட ஒரு உண்மையான நண்பனை எப்படி சூஸ் பண்ணோம்னா, ஆபத்தில் நம்ம கூட இருக்கிறானா, நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு உதவி செய்கிறானா அப்படிங்கிற பார்த்து அவன்கிட்ட அன்பாக இருக்கணும், அவங்க கூட நட்பு பழகணும். அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம நட்பு கொள்ளணும். அப்படிப்பட்டவங்ககிட்ட நட்பு கொள்வீங்களா? வெரி குட். அப்படிப்பட்டவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. உங்களுக்கு ஆபத்து என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க கூடயே நின்று எல்லா பிரச்சனையும் உங்கள் கூடயே நின்று சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஓகே குட்டீஸ், அடுத்ததாக கூட அடுத்த கதையில் கூட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது ஜாஸ்வா. பாய். ஓகே குட்டீஸ், ஜென்ரல் ஸ்டோரிஸ் எல்லாரும் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? ஓகே, நம்ம கடைசி ப்ரேயர் பண்ணலாமா? ஏன் நின்னப்பா கடைசி ப்ரேயர் அதுக்குள்ள போற? இன்னும் கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குல்ல? அட ஆமா, மறந்தே போயிட்டேன். பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சரிண்ணே, அந்த கொஸ்டினை நீங்களே கேட்டுருங்கண்ணே. நானே கேட்டுட்டா? தாவீதின் உண்மையான நண்பன் யார்? எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்குமே. மறுபடியும் அந்த கேள்வியை சொல்றேன். தாவீதின் உண்மையான நண்பன் யார்? தெரிஞ்சவங்க ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நல்ல சூப்பரான ப்ரைஸ்லாம் காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு அழகான ப்ரைஸ்லாம் காத்துட்டு இருக்கு. சீக்கிரமா மெசேஜ் பண்ணுங்க. வரட்டா? ஆனா இருங்க, எங்க போறீங்க? ஏன் என்னாச்சு? ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, அப்ப முடிக்கும் போது நீங்க தானே ப்ரேயர் பண்ணி முடிக்கணும். அதுதான் முக்கியம் குட்டீஸ். ப்ரேயர் பண்ணும்போது ஸ்டார்டிங்லயும் ப்ரேயர் பண்ணணும், எண்டிங்லயும் ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். எல்லாம் கண்ணை மூடுங்க, கை குப்புங்க. அண்ணன் சொல்ல நீங்க பின்னாடி சொல்லுங்க, சரிங்களா?
அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நல்ல நாளை தந்ததற்காக நன்றி. எங்களுக்கு உண்மையான நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தீர். ரொம்ப நன்றி ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. நல்ல கதைகளை கேட்டோம், பாடல்களை பாடினோம், ஜெனரல் ஸ்டோரியை கத்துக்கிட்டோம். நாங்களும் எங்க வாழ்க்கையில உண்மையான நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி. நாங்களும் தாவீதையும் யோனத்தானையும் போல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும். ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும். அதற்காக நீர் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், பாய். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாம் மற்றும் உங்கள் ஆல்வின். பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.